பௌஷ மாதம் என்றழைக்கப்படும் தை மாத மாஹாத்மியத்தின் 6ஆம் அத்தியாயமான 6ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. இந்த புனிதமான பௌஷ மாதம் என்றழைக்கப்படும் தை மாதத்தில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடுவதற்கு உகந்த நேரமாக கருதப்படும் இந்த மாதம் நமது வேத நூல்கள் மற்றும் புராண நூல்களிலிருந்து உண்மையான புராண கதைகளை நாம் செவிமடுக்கிறோம். இந்த கதை தொடர் சோமசர்மா என்ற பிராமணர் தனது மனைவி சுமனாவுடன் ஆன்மீக விஷயங்களை குறித்து விவாதிப்பதை கூறுகிறது. அவர் தனது துன்பத்திற்கான காரணத்தை விளக்குகிறார். மேலும் அவர் மதம், வேதங்கள் மற்றும் கொள்கைகளின்படி அவருக்கு ஆலோசனை வழங்குகிறார். இந்த உரையாடலை தொடர்ந்து சோமசர்மா என்ற பிராமணர் தனது மனைவியான தேவியிடம் கல்யாணி என்று அழைத்து, எனக்கு எப்படியெல்லாம் தெரிந்த நல்லொழுக்கமுள்ள மகன் பிறக்க முடியும் என்று கூறுங்கள் என்றார். பின்னர் அவரது மனைவியான சுமனா, ஐயனே, தர்மத்தை அறிந்த பெரிய முனிவர் வசிஷ்ட முனிவரிடம் செல்ல வேண்டும். தயை கூர்ந்து அவரிடம் வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள். அவரது ஆசீர்வாதத்தால் கங்கை நதிக்கரையில் உள்ள அவரது புனித ஆசிரமத்தில் அமர்ந்திருந்த இவ்வளவு அழகான மற்றும் அர்ப்பணிப்புள்ள மகனை பெறுவீர்கள் என்றாள். சோமசர்மா மிகுந்த பக்தியுடன் மரியாதையுடனும் அவரை மீண்டும் மீண்டும் வணங்கினார். பின்னர் வலிமை மிக்க முனிவர் வசிஷ்ட மாமுனிவர், மகா முனிவரே, தயை கூர்ந்து இந்த புனித ஆசனத்தில் அமர்ந்து உங்கள் புண்ணிய செயல்களும் மற்றும் சடங்குகளும் நன்றாக நடக்கிறதா என்று கூறுங்கள். நீங்கள் உடல் ரீதியாக ஆரோக்கியமாக இருக்கிறீர்களா? நீங்கள் எப்போதும் தர்மத்தை பின்பற்ற வேண்டும். பிராமணர்களில் சிறந்தவரே, உங்கள் எந்த ஆசைகளை நான் நிறைவேற்ற இயலும் என்று கேட்டார். அதனை கேட்ட வசிஷ்ட மாமுனிவர் அமைதியாகிவிட்டார். பின்னர் சோமசர்மா கூறினார், தந்தையே, எந்த பாவத்திற்காக நான் வறுமையின் வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டார். எனக்கு ஏன் ஒரு மகனின் மகிழ்ச்சி கிடைக்கவில்லை? இவை அனைத்தையும் குறித்து என் மனதில் பல வினாக்கள் உள்ளன. எந்த பாவத்தால் இது நிகழ்கிறது? தயை கூர்ந்து கூறுங்கள். நான் என் பெரிய பாவத்தில் மூழ்கிவிட்டேன். ஞானத்தை இழந்து விட்டேன். என் அன்பு மனைவியான சும்ராவின் வற்புறுத்தலுக்கு பின்னர் நான் அவளால் இங்கு அனுப்பப்பட்டேன். அதனால் தான் நான் இன்று உங்களிடம் வந்துள்ளேன். தயை கூர்ந்து என் துக்கத்தை நீக்க வேண்டுகிறேன். பின்னர் வசிஷ்ட மாமுனிவர் கூறினார், பிராமணர்களில் சிறந்தவரே, நல்லொழுக்கத்தில் பற்று கொண்ட மனம் கொண்ட உண்மையான மதத்தை பின்பற்ற எப்போதும் தயாராக இருக்கும் புத்திசாலியே, அறிவு நிறைந்த துறவியே, இனிமையான வார்த்தைகளை பேசுபவரே, எப்போதும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தியானிக்க தயாராக இருப்பவர், எப்போதும் அமைதியாக இருப்பவர், புலன்களை கட்டுப்படுத்தியவர், எப்போதும் ஜபம் செய்பவர், தனது மூதாதையர்களின் பக்தியில் அர்ப்பணிப்புடன் இருப்பவர், தனது உறவினர்கள் அனைவரிடமும் பாசம் கொண்டவர், தனது குடும்பத்தினருக்கு நன்மை செய்பவர், அவரை பெறுவதில் எந்த பயனும் இல்லை. மகாராஜரே, தேவரே, பிரம்மதேவரே, உங்கள் முந்தைய பிறவியில் நீங்கள் ஒரு சூத்திரராக இருந்தீர்கள். உங்களுக்கு தர்மம் அல்லது அதர்மம் குறித்த அறிவு இல்லை. நீங்கள் மிகவும் பேராசை கொண்டவராகவும் இருந்தீர்கள். உங்களுக்கு ஒரு மனைவி மற்றும் பல மகன்கள் இருந்தனர். நீங்கள் ஒருபோதும் உண்மையை உரைக்கவில்லை அல்லது புனித யாத்திரையை தங்களுக்குள் நீங்கள் சென்றதில்லை. நீங்கள் ஒரே ஒரு பணியை மட்டுமே செய்தீர்கள், அது விவசாயம். நீங்கள் தொடர்ந்து அதில் ஈடுபட்டீர்கள். விலங்குகளையும் வளர்த்தீர்கள். முதலில் நீங்கள் பசுக்களை வளர்த்தீர்கள், பின்னர் எருமைகளை வளர்த்தீர்கள், பின்னர் பசுக்களை வளர்க்க தொடங்கியுள்ளீர்கள். உணவு தானியங்களை மிகவும் விலை உயர்ந்ததாக வைத்திருந்தீர்கள். நீங்கள் மிகவும் கொடூரமானவராக இருந்தீர்கள். நீங்கள் யாருக்கும் ஒரு சிறிய தானம் கூட கொடுக்கவில்லை. நீங்கள் தெய்வங்களை வணங்கவில்லை. எந்த புனித தெய்வங்களையும் வழிபடவில்லை. எந்த புனித பண்டிகை வந்தாலும் பிராமணர்களுக்கு கூட உணவளிக்கவில்லை. நீங்கள் சிரார்த்த நேரம் வந்தபோது நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு பக்தியுடன் தர்ப்பணம் செய்யவில்லை. பிராமணர்களுக்கு பணம் கொடுக்கவில்லை. உங்கள் பக்தியுள்ள மனைவி, இன்று ஷார்த நாள், இன்று என் மாமனாரின் ஷார்த நேரம், இது என் மாமியாரின் ஷார்த நேரம் என்று தங்களிடம் கூறிய போது, பெரிய பெண்மணியே, உங்கள் மனைவியின் இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் இல்லத்தை விட்டு வெளியேறி வேறு எங்காவது சென்று விடுவீர்கள். நீங்கள் தர்மத்தின் பாதையை கண்டதில்லை, கேட்டதில்லை. நீங்கள் மக்களின் சகோதரர்கள் மற்றும் உறவினர்கள். நீங்கள் தர்மத்தை என்றென்றும் கைவிட்டு உங்கள் பேராசை தஞ்சம் புகுந்திருந்தீர்கள். அதனால்தான் இந்த வாழ்க்கையில் நீங்கள் சோகமாகவும் வறுமையிலும் அவதிப்படுகிறீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் இதயத்தில் ஒரு பெரிய பேராசை அதிகரித்து கொண்டிருந்தது. நீங்கள் எதை பெற்றாலும் உங்கள் பேராசை உங்களை விட்டு வெளியேறவில்லை.
அது என்றென்றும் அதிகரித்து கொண்டே இருந்தது. நீங்கள் ஒருபோதும் தானம் செய்யவில்லை, ஹோமம் செய்யவில்லை, பணத்தை பயன்படுத்தவில்லை. நீங்கள் சம்பாதித்ததை நிலத்தின் கீழ் புதைத்தீர்கள். உங்கள் மனைவியும் மகனும் உங்களிடம் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் நீங்கள் அந்த புதையலின் இருப்பிடத்தை அவர்களிடம் கூறவில்லை, அதை அவர்களுக்கு கொடுக்கவில்லை. நீங்கள் உங்கள் உயிரை கொடுத்து யமனின் வசிப்பிடத்திற்கு சென்றீர்கள். இது உங்கள் முந்தைய வாழ்க்கையின் முழு வரலாறு. பிராமணரே, அந்த செயலால் தான் நீங்கள் ஏழையாகவும் ஆதரவற்றவராகவும் மாறிவிட்டீர்கள். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை சாந்தப்படுத்தி பிரியப்படுத்துபவருக்கு மட்டுமே எப்போதும் நல்லொழுக்கம் உள்ள, நல்ல நடத்தை கொண்ட, அறிவுள்ள, உண்மை மற்றும் மதத்திற்கு அர்ப்பணிப்புள்ள ஒரு மகன் இருப்பான். இந்த உலகில் பக்தியுள்ள மற்றும் உன்னதமான மகனை பெற்ற ஒருவர் கடவுளின் அருளால் ஆசிர்வதிக்கப்படுகிறார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருள் இல்லாமல் யாரும் மனைவி, மகன், நல்ல பிறப்பு, நல்ல குடும்பம் அல்லது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உயர்ந்த இருப்பிடத்தை அடைய இயலாது. ரிஷி வசிஷ்டரின் இந்த வார்த்தைகளை கேட்கும் சூரசர்மா என்ற பிராமணர், பெரிய முனிவரே, அப்படியானால் நான் எப்படி பிராமண குலத்தில் பிறந்தேன்? காரணத்தை விளக்குங்கள் என்று கேட்டார். பின்னர் வசிஷ்டமா முனிவர், பிரம்மபானரே, உங்கள் முந்தைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மத செயலை செய்தீர்கள். இப்போது அதனை கேளுங்கள் என்று கூறினார். அந்த தினங்களில் ஒரு பிராமணர் பாவமற்றவர், நல்லொழுக்கம் உள்ளவர், கற்றறிந்தவர், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உண்மையான பக்தர் யாத்திரையில் தனியாக பூமியில் அலைந்து தெரிந்தார். உடனடியாக அவர் பிராமண தெய்வத்திற்கு நன்றி கூறினார். பால், தயிர், பாயாசம் மற்றும் மோர் ஆகியவற்றை வழங்கினார். இவ்வாறு தனது மனைவியுடன் இணைந்து அவரை பணிந்து மகிழ்வித்தார். மறுநாள் காலை மிகவும் மங்களகரமான நாளாகும். அப்படி ஒரு நாள் வந்தது. அனைத்து பாவங்களையும் அளிக்கும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தூய மாதமான ஆஷாட மாதத்தின் பிரகாசமான 15 தினங்களில் 12ஆம் நாள் அது. இந்த நாளில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு யோக நித்ரையில் தஞ்சம் அடைகிறார். இந்த நாள் வரும்பொழுது ஞானிகளும் கற்றவர்களும் அனைவரும் தனது இல்ல பணிகளை கைவிட்டு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தியானிப்பதில் ஈடுபடுகிறார்கள். கொண்டாட்டங்கள், பாடல்கள் மற்றும் மங்கள மந்திரங்களுடன் தொடங்கின. அனைத்து பிராமணர்களும் வேத மந்திரங்கள் மற்றும் மங்களகரமான பாடல்கள் மூலம் இறைவனை புகழ்ந்து பாடத் தொடங்கினர். இவ்வளவு பெரிய சந்தர்ப்பத்திற்காக நேரத்தை கண்டறிந்த அந்த சிறந்த பிராமணர் அன்று அங்கேயே தங்கினார். அவர் ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தார், அதன் மகத்துவத்தையும் ஓதினார். நீங்கள் உங்கள் மனைவி மற்றும் மகன்களுடன் இணைந்து ஏகாதசியில் எழும் மகா தர்மத்தின் விளக்கத்தை கேட்டீர்கள். அதனை செவிமடுத்ததால் உங்கள் மனைவி மற்றும் மகன்களால் ஈர்க்கப்பட்டு பிராமணரின் துணையுடன் அந்த மகா தர்மத்தின் கதையை கேட்டு நீங்களும் ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தீர்கள். காலையில் உங்கள் மனைவியுடனும் மகன்களுடனும் மகிழ்ச்சியான இதயத்துடன் பகவான் மதுசூதனனை நறுமண பொருட்கள், மலர்கள் போன்ற புனித பொருள்களாலும் அனைத்து வகையான நைவேத்தியங்களாலும் படையல் கொடுக்கப்பட்டு வணங்கி மகிழ்ந்தீர்கள். அதன் பிறகு நீங்கள் இரவில் விழித்திருந்தீர்கள். பகவானை நீராட்டிய பின்னர் தாங்கள் பக்தியுடன் தமது தலையை அவரது பாதங்களில் மீண்டும் மீண்டும் செலுத்தி வணங்கி ஒரு பெரிய பிராமணர் அளித்த பகவானின் பாதங்களில் இருந்து பிரசாதங்களை அருந்தினீர்கள். இதற்கு பின்னர் தாம் அந்த பிராமணரை பக்தியுடன் வணங்கி அவருக்கு தாராளமாக தானம் கொடுத்து, தானம் வழங்கி தமது மனைவி மற்றும் மகனுடன் விரதத்தை முடித்தீர்கள். இவ்வாறு பக்தி மற்றும் நல்லெண்ணத்தின் மூலம் தாம் பிராமணரை மகிழ்வித்தீர்கள். இந்த பிராமணர் தம்முடன் இருந்ததாலும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருளாலும் தாம் உண்மையான தர்மத்தில் உறுதியாக இருந்தீர்கள். இந்த வாழ்க்கையில் தாம் பிராமண உடலை பெற்றீர்கள். செல்வத்தின் மீது பேராசை கொண்ட தாம் தமது மகனின் அன்பை கைவிட்டீர்கள். அந்த பாவத்தின் விளைவாக தாம் இந்த வாழ்க்கையில் குழந்தை இல்லாதவன், ஒரு உன்னத மகன், ஒரு உன்னத குடும்பம், செல்வம், தானியம், நிலம், ஒரு மனைவி, ஒரு உன்னத பிறப்பு, ஒரு உன்னத மரணம், அழகான இன்பங்கள், மகிழ்ச்சி, ராஜ்யம், ஸ்வர்க்கம் மற்றும் முக்தி, இந்த அரிய விஷயங்கள் அனைத்தும் உன்னதமான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருளால் மட்டுமே அடையப்படுகின்றன. எனவே இனிமேல் பகவான் நாராயணரை வழிபடுவதன் மூலம் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உயர்ந்த நிலை என்று அழைக்கப்படும் அந்த உயர்ந்த நிலையை அடைவீர்கள். இதையெல்லாம் கேட்டு புரிந்து கொண்ட தாங்கள் இப்போது பகவான் நாராயண வழிபாட்டில் ஈடுபட வேண்டும் என்று சூத கோஸ்வாமி கூறினார்.
இவ்வாறு வசிஷ்ட மாமுனிவர் இதனை விளக்கியதால் அந்த உன்னத பிராமணர் மகிழ்ச்சியால் நிறைந்தார். அவர் பக்தியுடன் வசிஷ்ட முனிவரின் பாதங்களை வணங்கி அவரது கட்டளைகளை ஏற்று இல்லம் திரும்பினார். இல்லம் திரும்பிய அவர் மகிழ்ச்சியுடன் தனது மனைவி சுமனாவிடம், அன்பான பெண்ணே, உங்கள் அருளால் பிரம்மதேவர் ஸ்ரீ வசிஷ்டர் மூலம் எனது முந்தைய பிறவியின் அனைத்து நிகழ்வுகளையும் நான் கேட்டறிந்தேன். இப்போது அவரது அறிவுறுத்தல்களின்படி நான் தர்மத்தை பின்பற்றுவேன் என்றார். இந்த வழியில் சோமசர்மா என்ற பிராமணர் தவம் செய்ய சபதம் எடுத்தார். ஒரு புதிய சபதத்தை எடுத்தார். இன்றைய 6ஆம் அத்தியாயம் என்றழைக்கப்படும் 6ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.